ஹாய் ஆல். இவங்களுடைய ஸ்டோரியை கேட்டிங்கன்னா நம்ம லைஃப்லாம் என்னடா அப்பா பிளெஸ்டு தான் அப்படின்னு நீங்கள் உண்மையாக உணர்வீங்க. நம்ம நிறைய பேர் என் வாழ்க்கை அப்படி இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது, சொல்ல முடியல, தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு இருக்குலாம் நிறைய பேர் புலம்புனது உண்டு. என்கிட்ட வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, என்னால் வாழவே முடியல, நான் எங்கேயா போயிடலான் இருக்கேன், செத்துடலான் இருக்கேன், எவ்வளோ பேர் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் இதை தாண்டி எவ்வளோ பேர் இன்னும் சஃபரிங்கில் தான் இருக்காங்க. ஏன் நான் என்னுடைய லைஃப்பை நான் இப்படி சொல்கிறது நான் தானே அனுபவிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதை தாண்டி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம இன்றைக்கி நல்லபடியாக ஒரு ஆரோக்கியமாக நல்ல கை கால்கள் உறுப்புகள் எல்லாம் செயல்படுறதே ஒருத்தவங்களுடைய கனவு. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமாக இருந்துட்டாலே போதும் அப்படின்ற ஒரு பெரிய கனவோடு அந்த நாளை நகர்த்துவாங்க. சில பேருக்கு 3 வேளை சாப்பாடு கிடைச்சாலே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அப்போ நமக்கு அது கிடைக்குது. ஆனால் அதெல்லாம் நமக்கு விட்டுட்டு நிறைய பிரச்சனைகளில் நம்மளை இழுத்து வச்சுக்கிட்டு அதை போன கதைகள், வந்த கதைகள், நிறைய சோகங்கள் எல்லாத்தையும் ஹோல்ட் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு நினச்சி நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நிறைய நம்மளே தாழ்த்திக்கிட்டு செல்ஃப் லவ் பண்ணாமல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு தான் அதனுடைய விளைவுகள் தான் இன்னும் திரும்ப நம்ம வாழ்க்கை திரும்ப இதே மாதிரி ஒரு லூப்குள்ளே போயிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய வியாதிகளும் பெருகி கொண்டிருக்கிறது. இது ஆராய்ச்சியாளர்களும் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க, நியூரோ சயின்ஸும் சொல்லிக்கிட்டே தான் இருக்குது. அதனுடைய மிகப்பெரிய எக்ஸாம்பிள் தாங்க இவங்க இன்னமும் உயிரோட ஒரு பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இருக்காங்க. இவங்களுடைய லைஃப்பை கேட்டிங்கன்னா வேறு லெவலில் மிரண்டுருவோம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய நன்றி நீங்கள் இந்த யூனிவர்ஸ்க்கு தெரிவிக்கணும். அதே மாதிரி எனக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற அந்த நன்றி உணர்வு உங்களுக்கு இருந்ததுனால் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அவங்களுக்கும் மனதில் ஒரு மிகப்பெரிய தைரியம் வரும், வாழ்க்கை பற்றின ஒரு புரிதல் வரும். அதனால் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி வரும் அக்டோபர் 27 ஒரு 5 நாள் பிரம்ம முகூர்த்த வகுப்பு காலையில் 4 to 5, அதாவது குறுகிய கால பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் இருந்தால் சொல்லுங்கள். ரொம்ப நாள் எங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ண முடியாது, ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி பார்க்குறோம், எப்படி இருக்குது சாம்பிளுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக இந்த கிளாஸ் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். வேணுன்றவங்க இப்போவே ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க அனிதா மூர்ஜனிகம். இவங்க வெளிநாட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க. திடீர்னு இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேன்சர், அதாவது மூஞ்சிலேருந்து அப்படியே இந்த கழுத்துக்கு கீழே ஃபுல்லாக லெமன் சைஸில் பெரிய சைஸ் கட்டிக்கலாம். ஐயோ, பார்க்கவே அவங்க சொல்லும்போது கேட்கவே அப்படி ஒரு மனசில் அப்படி ஒரு வலி வந்தது. அந்த மாதிரி எந்த அளவுக்கு இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். சின்ன கட்டிகள் வந்தாலே நம்மளாம் எவ்வளோ தாங்க முடியல, அவ்வளோ பெருசாக கட்டிகள் அவங்க உடம்பு ஃபுழுக்க பரவி இருக்கு. அவங்க இன்னும் சில மணி நேரத்தில் இறந்துருவாங்க அப்படின்னு எப்போ டாக்டர் சொல்கிறாங்க அப்படின்னா 2006 February 2 சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சில மணி நேரங்களில் இவங்க இறந்து போயிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் கையை விரிச்சிட்டாங்க. ஸோ அவங்க கோமாவுக்கு போயிட்டாங்க. அவங்களுடைய ஆர்கன்ஸ் எல்லாம் செயலிழக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு இனி உயிர் வாழக்கூடிய ஒரு பர்சன் கூட எந்த வித தகுதியும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு டாக்டர்ஸ். இப்போ அவங்க கோமாவில் இருக்காங்க, எல்லாரும் அழுதுட்டுருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் அவங்க கையை பிடிச்சிட்ருக்காங்க, அவங்க அப்பா அம்மா எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க பிரதர் இந்தியாவிலேருந்து ஃப்ளைட்டில் ஏறி வந்துட்டுருக்காரு. ஸோ இப்போது இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நானுமே கேள்விப்பட்டிருக்கேன். என்னென்னா, ஒரு இறக்கும் தருவாயில் இறக்கிறதுக்கும் அந்த இறந்து போகிற அந்த இன்பிட்வீன் கேப்பில் நம்மளுடைய ஆன்மான்றது நம்ம உடலை விட்டு வெளியில் போகுமா. இதை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மறுபடியும் அந்த ஆன்மா வெளியில் போகும்போது அங்கே சுற்றி நடக்கிறதெல்லாம் தன் உடலில் என்ன நடக்குதுன்றது அந்த ஆன்மா பார்க்குமா. இதை நிறைய பேர் திரும்ப உயிரோடு வந்தவங்க சொல்லியிருக்காங்க. இது உண்மை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நம்பும் பட்சத்தில் இவங்களும் இதே சொல்லும்போது நம்மளால் நம்பாமல் இருக்கவே முடியலங்க. என்னன்னா, அந்த கோமாவில் இருந்தவங்க கொஞ்ச நேரத்தை இறந்து போயிட போகிறாங்கன்னு அறிவிக்கப்பட்ட அவங்களுடைய உடல்லேருந்து அந்த ஆன்மா வெளியில் போகும்போது அவங்களுடைய உடலை பார்க்க முடியுது, அங்கே இருக்க டாக்டர்ஸ் பேசுகிறது கேட்க முடியுது, அவங்க வீட்டுக்காரை பார்க்க முடியுது, அவங்க அப்பா அம்மாவை பார்க்குறாங்க அவங்க. பட் உடல் தனியாக இருக்குது, அவங்க உடலையும் அவங்க பார்க்குறாங்க. ஸோ எல்லோரும் அழுதுகிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க அப்படியே அந்த ஆன்ம உலகத்தில் பார்க்கும்பொழுது அவங்க அண்ணன் இந்தியாவிலேருந்து அங்கே ஃப்ளைட்டில் ஏறி வர்றதை அவங்க கண் கூட பார்க்குறாங்க. இன்னொன்று, அவங்க இறந்து போன அப்பா அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்டு இறந்து போனவங்க எல்லாம் அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. நீ ரொம்ப சீக்கிரமாக இங்கே வந்துட்ட, நீ வர வேண்டிய அவசியமே கிடையாது, இதெல்லாம் உனக்குள்ளே ஏற்பட்ட பயத்தினால் மட்டுமே உனக்கு இவ்வளோ பெரிய வியாதி வந்திருக்கே தவிர்த்து உனக்கு இன்னும் சாகக்கூடிய நேரம் வரல, நீ மறுபடியும் உன்னுடைய உடலுக்குள்ளே போகணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு விஷயத்தை அவங்க
அவங்க அப்பா சொல்கிறாரு. ஸோ எல்லாமே இது வந்து ஆன்ம உலகத்தில் நடக்குதுன்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்தை கேள்விப்பட்டோடனே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா மறுபடியும் நான் போய் இந்த உடலில் போய் நான் எங்கேருந்து க்யூர் ஆகி வருவேன், நான் அவ்வளோ கஷ்டப்படக்கூடிய உடலில் நான் போய் ஏன் வாழணுன்ற மாதிரி தான் அவங்களுக்கு செல்ஃப் டவுட் வந்திருக்கு. பட் அவங்க ரொம்பவே திணிச்சு சொல்லியிருக்காங்க, உன்னால் முடியும், உனக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை நீ உணரு, முதல்ல உன்னை நல்லா நீ விரும்ப ஆரம்பி, செல்ஃப் லவ் பண்ணு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லும் பொழுது மறுபடியும் அவங்க உடலுக்குள்ளே அந்த ஆன்மா போய் அவங்க எழுந்து உட்காரும் போது டாக்டர்ஸ் ரொம்ப பெரிய ஷாக் ஆகியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க 5 நாளில் அவங்களுடைய 70% அவங்களுடைய அந்த டியூமர்ஸ், அந்த கேன்சருடைய கட்டிகள் வந்து அப்படியே சுருங்கியிருக்கு. அப்புறம் 5 வாரங்கள் கழித்து, அதாவது 1.5 மாதம் கிட்டத்தட்ட கழித்து ஃபுல்லாகவே கேன்சர் ஃப்ரீ இவங்க வெளியில் வராங்க, ஹாஸ்பிட்டல் விட்டு வெளில வராங்க. இது எவ்வளோ பெரிய மேஜிக் அப்படின்றத நினச்சி பார்த்தா, கேன்சரில் அடிப்பட்டவங்களும் சரி, ஒரு பெரிய நோயாளியாக இருக்கவங்களுக்கு தான் இது எவ்வளோ பெரிய மேஜிக்ன்றது புரியும். நம்மளாம் சர்வசாதாரணமாக ஒரு கதை மாதிரி கேட்கலாம். நமக்கு இதெல்லாம் ஏற்பட்டால் நம்மளாம் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணணும்னு யோசித்து பார்த்தா தான் நமக்கு தெரியும் நம்மளுடைய மன வலிமை எப்படி இருக்கும் அப்படின்றது. உடஞ்சே போய்டும்ல, எல்லா சின்ன சின்ன விஷயத்துக்கும் உடஞ்சிருவோம். சின்ன ஜுரம் வந்தாலே டக்குன்னு உடஞ்சி போகிற ஆட்கள் நம்மலாம். இந்த மாதிரி தான் கொரோனா அப்படின்னு கேள்விப்பட்டு நிறைய பேர் இறந்து போனது உண்டு. கொரோனாவில் இறந்தவங்களை விட பயத்தினால இறந்தவங்க தான் அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரிப்போர்ட்டுமே அப்படி தான் சொல்லியிருந்துச்சு. மனநோயாளி ஆனாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அந்த பயத்தினால், இந்த பயம் பண்ணக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, நம்ம உடம்புக்குள்ள ஒரு பெரிய வியாதி இல்லாத வியாதியை உருவாக்கக்கூடிய மாபெரும் சக்தி இருக்கும் அந்த பயத்துக்கு. அதுதான் அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி வெளியில் வந்த பிறகு அவங்க ரொம்ப 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 அந்த பயத்தை தூக்கி எறிய ஆரம்பித்தாங்க. செல்ஃப் டாக் பண்ணாங்க. தன்னை தானாகவே, முக்கியமான விஷயம், நம்ம யாரும் பண்ணாத விஷயம், அடுத்தவர்கள் மீது நாம் காட்டும் அக்கறையை மீது நாம் காட்டுவதே இல்லை. எப்பொழுதுமே நம்மளை கண்டுக்கிறதே கிடையாது. நம்மளை எப்போவுமே புறக்கணிச்சிட்டே இருப்போம். எப்போவும் நம்மளுடைய ஆசைகளை பெருசாக எடுத்துக்க மாட்டோம். தியாகன்ற பேரில் அடுத்தவங்களுக்காகன்னு நம்மளுடைய எல்லா சுய சந்தோஷத்தையும் நம்ம இழந்துட்டுருக்கோம். அதுதான் மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகி நம்ம உடம்புக்குள்ளே ஒரு நோயாக உருவாகுது அப்படின்னு மிகப்பெரிய உண்மையை அவங்க சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இது எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயந்தான். அந்த பயத்தை தூக்கி எறிங்க. முதல் விஷயம் அவங்க 5 சொல்கிறாங்க. உள்ளுக்குள்ளே இருக்க பயத்தினால்தான் மிகப்பெரிய நோய்கள் வருது. எல்லாமே ஸ்ட்ரெஸ்னால் உருவாகக்கூடிய நோய்கள் தான். அந்த பயத்தை தூக்கி எறிங்க. அதுக்கு செல்ஃப் டாக் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் ரொம்ப ரொம்ப நேசிக்க பழகுங்க. செல்ஃப் லவ் பண்ணுங்கள். ரொம்ப அன்பு மட்டும்தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களையுமே தகர்த்தெறியக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நல்லா வாய் விட்டு பேசி சிரிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய ஈகோஸ், உங்களுடைய கோபம், வைராக்கியம் அப்படின்னு சொல்லுவோம்ல, யாரையும் மன்னிக்க மாட்டேன், பெரிய வைராக்கியமாக இருக்கேன், அதெல்லாம் வந்து ஒரு வித ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணி, ஒரு வித பயங்கரமான நெகட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணி உடம்புக்குள்ளே மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்குது அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஸோ சந்தோஷமாக உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் ஆழ் மனசோடைய அந்த வில் பவரை உணருங்க. எல்லாருக்குள்ளேயும் அந்த சக்தி இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்போவும் அவங்க ஒரு பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இருக்காங்க. அவங்க ஒரு புக் எழுதியிருக்காங்க. பல லட்சங்கள் விற்பனை ஆகியிருக்கு. அதே மாதிரி அவங்க யூடியூப் சேனலும் வச்சுருக்காங்க. ரீசனாக அவங்க இன்டர்வியூஸும் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய பேச்சை நீங்கள் யூடியூப் சேனலுமே போய் பார்க்கலாம். இங்கிலீஷில் பேசியிருப்பாங்க. மிகப்பெரிய ஒரு ஸ்டோரியை சர்வசாதாரணமாக சொல்லியிருக்காங்க. மேபி இது சில பேருக்கு ஆழ்ந்த கருத்தை உண்டாக்காமல் கூட இருக்கலாம். பட் உணர்ந்து பாருங்கள், நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையை மிகப்பெரிதாக எப்போவுமே மிகைப்படுத்தி அந்த வாழ்க்கையை ரொம்ப நம்ம செல்ஃப் சபோட்டேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்மளே நம்மளை அழிச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதை உணர்ந்து எல்லா விஷயத்தையும் எல்லா ஒரு பிரச்சனைகளுமே நமக்கு ஒரு கிஃப்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா பிரச்சனைகளுமே நமக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட்டுன்னு நினச்சிக்கோங்க. அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோன்றதை நீங்கள் உணர்ந்து அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களால் அதுலேருந்து வெளியில் வந்துட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் வேணாலும் இருக்கலாம். இதுக்கு ஒரு சொல்யூஷன்றது உங்கள் மனசுக்கே தெரியும். நீங்கள் முதல்ல உங்களை நம்புங்க. உங்கள் பயத்தை தூக்கி எறிங்க. எல்லா பயங்களும் நமக்கு கடந்த கால வாழ்க்கை கொடுத்த ஒரு அனுபவம் மட்டுமே. அந்த பயத்தை நம்ம தூக்கி எறிய தெரியாதனால என்னவோ எல்லா விஷயமும் நமக்கு பெரிய டாஸ்காக இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை தூக்கி போட்டுட்டு நமக்குள்ளே செல்ஃப் டாக் பண்ணி நமக்குள்ளே அந்த தைரியத்தை வர வச்சிட்டா எல்லாம் சாத்தியமே. உண்மையாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ், இல்லை மணி அட்ராக்ஷன் கிளாஸ், இல்லைனா பர்சனல் கவுன்சிலிங், இல்லை லைஃப் கோச்சிங் வேணும்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.